வெல்கம் காம்டெக் தமிழ். ஜிஎஸ்எம் கணினி மற்றும் மொபைல் உலகம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓஎஸ் போடும்போது ஓஎஸ் இப்படி ஸ்டக் ஆகி நின்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம் தான். சம்திங் பார்ட்டிஷன் ப்ராப்ளமாக இருந்தால் கூட இப்படி இருக்கலாம். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே தான் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ லேப் ஷட் டவுன் பண்ணிக்குவோம். ஸ்ட்ரெயிட் ஃபோர்ஸ் ஷட் டவுன் தான் பண்ணிக்கணும். ஃபோர்ஸ் ஷட் டவுன் பண்ணிவிட்டு நான் ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கிறேன். இது HP 246 மாடல். லேபை திருப்பிக்கும். பேட்டரி கழட்டிக்கும். கழட்டிட்டு இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இதை கழட்டிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த மவுண்ட் வந்து உடஞ்சிருச்சு அப்படிங்கிறனால நம்ம கழட்டிக்கலாம். இதான் ஹார்ட் டிஸ்க்கு வெளியே எடுத்துக்கும். டிஸ்க் எவ்வளோ கழட்டி விட்டாச்சு. டிஸ்க்கு என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்குன்னு ஒரு கேஸ் இருக்குது. எக்ஸ்டர்னல் கேஸு ஜஸ்ட்டு 250 300 சம்திங் தான் இருக்கும். ஆன்லைனில் லோக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கூட இது கிடைக்கும். இதுக்கான லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த கேஸ் எடுத்துக்கிட்டு நான் ஸ்க்ரூ கழட்டிச்சிட்டேன். மவுண்டை மட்டும் எடுத்துக்கிட்டு டிஸ்க் பொசிஷன் அந்த இது வந்து கனெக்ஷன் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து போட்டுக்கிட்டு USB கேபிள் தான் இதுக்கு வந்து கனெக்ஷன் கேபிள், எக்ஸ்டர்னல் கேபிள். இது எப்படி வந்து இப்போ லேபில் கனெக்ட் பண்ணி வந்து டிஸ்க்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், USB கேபிள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. ஹார்ட் டிஸ்க் ரீட் ஆகுது, லைட் பிளிங்க் ஆகுது. இல்லை டிடெக்ட் ஆகிடுச்சுன்னா ஹார்ட் டிஸ்க் நல்லா இருக்குன்னு அர்த்தம். பார்ட்டிஷன் தான் சரியில்லைன்னு அர்த்தம். அதே அப்படி டிடெக்ட் ஆகலைன்னா டிடெக்ட் ஆகுது ஹார்ட் டிஸ்க்கு. இப்போ வந்து இது எப்படி வந்து அந்த டிஸ்கை வந்து அலைன்மெண்ட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். பார்ட்டிஷன் விசார்டை பற்றி முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த அப்ளிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த 500 GB இப்போ ஹார்ட் டிஸ்க் வந்து என்னோடது. பேசிக் GPT வந்து அந்த ஹார்ட் டிஸ்க்கு. இதுதான் வந்து பாருங்கள் ரிகவரி NTF இந்த இது, அதுக்கப்புறம் FAT32 இது, அதுக்கப்புறம் அந்த அதர். இதனால தான் அந்த வந்து இது ப்ராப்ளம்ஸ் வருது. இதை நம்ம முன்னாடி டெலிட் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆகிடும். அதை எப்படி டெலிட் பண்ணுறதுங்கிறப்பா ரிகவரி NTFT இது அதர், இது மூணையும் டெலிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். டெலிட் கொடுத்துட்டிங்கன்னா டெலிட் ஆகிடும். FAT32 டெலிட் கொடுத்துருங்க. அதர் கூட டெலிட் கொடுத்துருங்க.
3 டெலிட் ஆகிடுச்சு. அப்புறம் வேறு என்ன எக்ஸ்ட்ரா எக்ஸ்டென்ஷனாக என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இருக்கும் ஓகே. இதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் வராது. இன்னும் இந்த ஓஎஸ் டிஸ்கையும் வேணால் டெலிட் பண்ணிக்கலாம். இங்கே டெலிட் பண்ணியாச்சு. ஓகே, அப்ளை கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே சேஞ்ச் ஆகிடுச்சலாம். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஹார்டிஸ்க்கு எஜெக்ட் பண்ணி எடுத்துக்குவோம். ஓகே, எஜெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த லேபில் போட்டு வாய்ஸ் ரன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அந்த ஹார்டிஸ்க்கு வந்து இந்த கேஸை கட்டிட்டு எந்த பொசிஷனில் இருந்துச்சோ அதே சேம் பொசிஷனில் ஹார்டிஸ்க் போடணும். அதுக்கு முன்னாடி இந்த கேபிளை கனெக்ட் பண்ணிப்போம். Yes. Door. டோர் போட்டுக்கலாம். இந்த டோரும் போட்டுக்கலாம். ஒரு கையில் போடுறதுனால கொஞ்சம் வைக்கிறது. அடுத்து வந்து ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணியாச்சு. பேட்டரி போடலாம். லேப்டாப்பை திருப்பி வச்சுட்டு வாய்ஸ் பென் ட்ரைவ் போட்டுக்கலாம். பவர் பட்டன் நிறுத்திட்டு F9 ப்ரெஸ் பண்ணலாம். HB246 வந்து F9. பென் ட்ரைவ் போட்டுக்கலாம். பென் ட்ரைவ் மாற்றிக்கலாம். பென் ட்ரைவ் எடுத்துட்டாங்களா? டிடெக்ட் ஆகலைன்னா மாற்றி போட்டுக்கோங்க. கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட். இப்போ F9 அழுத்திக்கிட்டே இருங்க. போட்டு USB ஸ்டாண்ட் டிஸ்க், இந்த மல்டிபூட் USB Windows 7 கொடுத்துப்போம். பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதுன்னு. அது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஹார்டிஸ்கோட பார்ட்டிஷன் வந்து ஃபார்மேட் மாறினுச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். ஹார்டிஸ்க்கு ஃபுல் ஃபார்மேட் பண்ணிட்டீங்கன்னா கூட இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே போயிடும். சில டேட்டாஸ் முக்கியம்னா இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. பாருங்கள் இப்போ பார்ட்டிஷன் எல்லாம் வந்துடுச்சு. உங்கள்கிட்ட பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணிட்டு தான் 50 GB. இது கவர்மெண்ட் லேப் தான். ஒரு 50 GB இது போட்டால் போதும். OS டிஸ்க்கு
அப்படியே இது கிரியேட் ஆகலை. அப்படி கிரியேட் ஆகலைன்னா எல்லா டேட்டாஸையும் நம்ம டெலிட் பண்ணி தான் ஆகணும். டோட்டலாக டிஸ்க் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி தான் ஆகணும். பண்ணிவிட்டு புதுசாக நியூ பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இஷ்யூ வரும். அதை ஃபிக்ஸ் பண்ணணுன்னா இப்படி தான் பண்ணி ஆகணும். நிறைய இஷ்யூஸும் நம்ம சந்திச்சு தான் ஆகணும். இந்த மாதிரி ஃபார்மட் டெலிட் ஆகலைன்னா எல்லா பார்ட்டிஷனுமே டெலிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம டேட்டாஸ் லாஸ் ஆக தான் செய்யும், வேறு வழியே இல்லை. இப்போ ஓஎஸ் ரன் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹேங் ஆகி நின்னது இப்போ ரெடி பண்ணியாச்சு. எல்லா டிஸ்கையும் ஃபார்மேட் பண்ணி ஓஎஸ் மூலயமா ஃபார்மேட் ஆகாது. டிஸ்க்கு ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஹேங் ஆகி நின்னாலும் டிஸ்க் ப்ராப்ளமாக தான் இருக்கும். டிஸ்க்கு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃபார்மேட் பண்ணி பண்ணோம்னா மட்டும்தான் ரெடி ஆகும். ஜிஎஸ்எம் காம்டாக் தமிழ் நேம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஜிஎஸ்எம் கணினி மற்றும் மொபைல் உலகம், இதுதான் நம்ம சேனலோட நேமு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.